ஏழரை சனி என்றால் என்ன? ஏழரை சனி காலத்தில் நமக்கு இது கெடுதிதான் தருமா என்பதனை பற்றி பார்க்கின்ற பொழுது, அதாவது சனி பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு, ஜென்ம ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலம், ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம், 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலம். அதாவது சனி ஒரு ராசியில் 2.5 வருட காலம் தங்குவார். அப்படி தங்குகின்ற பொழுது 12ஆம் வீட்டில் ஒரு 2.5 வருஷம், ஜென்ம ராசியில் ஒரு 2.5 வருஷம், 2ஆம் வீட்டில் ஒரு 2.5 வருஷம். இந்த 2.5 வருஷத்தை தான் 2.5 வருஷம் தான் 7.5 வருஷம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பொதுவாக கோச்சார ரீதியாக ஜென்ம ராசிக்கு 12, 1, 2 ஆகிய ஸ்தானங்கள்ல சனி சஞ்சரிக்கிறத 7.5 சனின்னு சொல்லுவோம். பொதுவாக 7.5 சனி நடந்தாலே உங்களுக்கு கெடுதின்னு கிடையாது. 7.5 சனிலையும் நல்லா இருந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்ம நேர்மையா நாணயமா நடந்துக்கிட்டா 7.5 சனி எந்த விதத்திலும் நமக்கு ஒரு கெடுதியோ சோதனையோ பாதகத்தையோ தரமாட்டார். அடுத்து குறிப்பாக நம்மளுடைய செயல்களை நம்ம நேர்மையா நடந்துக்கிட்டா 7.5 சனி எதையும் கெடுதி பண்ணாது. அடுத்து சனி எந்த ஒரு நபருக்கு 7.5 சனி நடக்கும் போது ஒரு கெடுதிகள் இல்லாம நல்ல பலன் ஏற்படுகிறது என பார்க்கின்ற பொழுது, பிறந்த காலத்துல சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவங்களுக்கு கோச்சாரத்துல சனி பகவான் 7.5 சனி நடந்தாலும் எந்த விதத்திலையும் கெடுதி பண்றது இல்லை. அது போல சனியோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு 7.5 சனி நடக்கும் போது அதிகமா பாதிப்பு வருவதில்லை. அடுத்து குறிப்பாக உங்களுக்கு சனியுடைய ராசின்னு சொல்லக்கூடிய மகரம், கும்பத்துல பிறந்தவங்களுக்கு 7.5 சனி நடக்கும்போது அதிகமா பாதிப்பு ஏற்படுவது இல்லை. அது போல சனி யோகக்காரன் என வர்ணிக்கப்படக்கூடிய ராசியான ரிஷபம், துலாத்துல பிறந்தவங்களுக்கு 7.5 சனி நடக்கின்ற போது அதிகமா பாதிப்புகள் ஏற்படுவது இல்லை. பொதுவாக 7.5 சனி நடந்தாலே நமக்கு அதிகமா பாதிப்பு இருக்கும்னு நினைக்காதீங்க. 7.5 சனி நடக்கும் போது நமக்கு கொஞ்சம் வேலை போடு சற்று கூடுதலாக இருக்கும். எந்த ஒரு ஜாதகருக்கு பிறக்கின்ற போது சனி பகவான் ரொம்ப பலகீனமா இருக்கிறாரு, நீச்சம் பெற்றிருக்காரு, அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பலகீனமாக இருந்தால் அவங்களுக்கு மட்டுமே 7.5 சனி கொஞ்சம் அதிகப்படியான ஒரு நெருக்கடிகளை உண்டாகும். பொதுவாக 7.5 சனி நடக்கின்ற பொழுது சனி பலமா இருக்கிறவங்க தைரியமா செயல்படுறான். சனி பலகீனமா இருக்கிறவங்க உங்களுக்கு 7.5 சனி காலத்துல கடன் வாங்குறது போன்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஒரு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதனால மருத்துவ காப்பீடுகள் போன்றவை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.